بسم الله الرحمن الرحيم وبه نستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله صلى الله عليه وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا ما بعد. கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே, பெரியார்களே, ஒரு மனிதன் இதா சமயல் இகாமத்த தொழுகை நிலைநாட்டப்படுவதை செவியேற்றால் அதற்கு அதான்க்கு புரத்தி கூறுவதைப் போல இகாமத்துக்கும் புரத்தி கூறுவது மார்க்கமா என்பது சம்பந்தமாக அல் முதாபஅத் ஃபில் இகாமா, இகாமத்திலே துயர்வது சம்பந்தமாக அபூதாவுதிலே ஒரு ஹதீஸ் வந்திருக்கிறது. அஹ்ரஜ அபூதாவுத் கிதாபு ஸலா பாபு மா யகூலு இதா சமியல் இகாமத்த. அஸ்ஸலா என்ற அத்தியாயத்திலே இகாமத் தொழுகை நிலைநிறுத்தப்படுவதை செவிமடுத்தால் கூறுகின்ற பாடம் என்ற தலைப்பிலே கொண்டு வந்திருக்கிறார்கள். அது என்ன ஹதீஸ் என்றால், ஹதீஸ் லைஃபான ஹதீஸ் என்று இமாம் இப்னு ஹஜர் அஸ்கலானி ரஹிமஹுல்லா அவர்கள் அத்தல்ஹீஸ் என்ற கிதாபிலே குறிப்பிட்டிருக்கிறார்கள். இருந்தும் அது ஆதாரபூர்வமானதல்ல. லா தகூம் பிஹில் ஹுஜ்ஜா, அதை கொண்டு ஆதாரம் நிலை பெற மாட்டாது. மிக சரியான கருத்து அன்னஹு லா யுதாபிஉ, அந்த மனிதன் இகாமத் கூறுவதிலே அந்த முஅத்தினை பின்துயர மாட்டான் என்பதுதான் மிக சரியான கருத்தாக இருக்கும். வல்லாஹு அலம் பிஸ்ஸவாப்.